இயேசு சிலுவையில் எப்படி மரித்தார் தெரியுமா? அது ஒரு சாதாரண மரணமில்லை. அது மிகக் கொடூரமான வேதனை. ரோமர் ஆட்சியில் ஆளுநர் பொந்தியு பிலாத்துவின் கீழ் இயேசுவுக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. முதலில் அவரை கொடூரமாக அடித்தார்கள். அந்த அடியில் அவரின் தோல் கிழிந்தது. மாம்சம் வெளியில் தெரியும் அளவுக்கு காயம் ஏற்பட்டது. அதற்குப் பிறகு அவர் தன் சிலுவையை சுமந்தார். இரத்தம் வழிந்தபடியே நடந்தார். பலவீனமாய் கீழே விழுந்தார். சிலுவையில் அவருடைய கைகளிலும் கால்களிலும் பெரிய ஆணிகள் அடிக்கப்பட்டது. ஒவ்வொரு அடியும் நரம்பில் படும்போது மின்சாரம் போல் உடல் முழுவதும் வேதனை பரவும். மூச்சு எடுக்கவே அவர் தன் உடலை மேலே தள்ள வேண்டும். ஆனால் ஒவ்வொரு தள்ளுதலும் மிக கடுமையான வலி உண்டாக்கியது. மெதுவாக உடல் சோர்ந்து மூச்சு முடங்க ஆரம்பித்தது. இறுதியில் மூச்சு திணறலால் அவர் மரித்தார். அவரின் பக்கவாட்டில் குத்திய போது இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அது அவர் உண்மையில் இறந்ததை உறுதி செய்தது. இது ஒரு சாதாரண மரணமில்லை. இது மனிதன் தாங்க முடியாத வேதனை. ஆனால் அந்த சிலுவை தோல்வியில்லை. அந்த வேதனைக்கு பின்னால் ஒரு மீட்பு இருந்தது.